கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கடைசிகால விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பெல் பட்டனை அழுத்தி உடனுக்குடன் உங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். 7 வருஷம் முடிந்த பின்னே ஒலிவமலை இறங்கி வந்து ஆள போரும் பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் அட்டகாசம் சபைக்கு இல்லை. அந்தி கிறிஸ்துவின் அட்டகாசம் சபைக்கு இல்லை. ஆண்டவனின் ஆக்கினையும் சபைக்கு இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் டிலே பண்ண ஆண்டவரே, நம்ம தான் தடை செஞ்சுட்டு இருக்கிறோம். ரட்சிப்புக்காக போராடுகிற கூட்டம் இந்த கூட்டம், ரட்சிப்புக்காக போராடுகிற கூட்டம் இந்த கூட்டம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஆக தடை செய்கிற இந்த சபை எடுபட்டால் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அது வரைக்கும் வெளிப்பட மாட்டான். ஒண்ணுமே செய்ய 4ஆம் அதிகாரம் 16-18 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். முதல்ல நல்லா தெரியணும், இது ரகசிய வருகைதானா தெரியணும். முதல்ல எப்படி சொல்லி கொடுக்கிறேன் பாத்தீங்க. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது வானம் என்றால் இந்த வானம் இல்ல, இந்த வானத்திலே உட்கார்ந்திருப்பா. பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார்னு அர்த்தம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டு நிறைய பேர் குழப்பாதீங்க. இது தரங்கம்பாடி பிராமணர்களுடைய டிரான்ஸ்லேஷன். இது சீகன் பால்கு தலைமையிலே தரங்கம்பாடி பிராமணர்களை வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட டிரான்ஸ்லேஷன் இது. அதனால இதில் உள்ள வேர்டுகளை வைத்துக் கொண்டு ஏமாந்து போகாதீர்கள். ஒரிஜினலை பார்க்கணும். சந்தேகம் வந்தா, சந்தேகம் வராத வரைக்கும் ஓடிக்கே இருக்கலாம். அவன் வானத்திலிருந்து இறங்கி வருவான், சொர்க்கத்திலிருந்து இறங்கி வருவான், மோட்சத்திலிருந்து இறங்கி வருவான். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட, மேகங்கள்ல இருக்காரு, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிமிதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆக கர்த்தர் இயேசு பூமியிலே கால் வைக்கல. புரியுதா? பூமியிலே கால் வைக்கல, வானத்திலே இருக்கிறார், மேகங்களோடு இருக்கிறார். நாமும் மேகங்களுக்கு போகிறோம், அப்படியே போய் சேர்ந்தோம். இது பூமிக்கு வரல. இந்த காரியம் நிறைய பேருக்கு தெரியும். பூமிக்கு வர்றதுதான் வருகை, பூமிக்கு வர்றதுதான் வருகை. இது அங்கேயே நின்று நம்மளை கூட்டி போற. அவர் அங்க இருந்து டே சேவை வாடான்னு கூப்பிடுறாரு, கூப்பிடுறாரு. ஒண்ணும் இல்லை. எப்படி அங்க இருந்து வருது? எப்படி நம்ம போறோம்? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு தானே எங்க நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஒரு ராஜா வந்தாருன்னா, மந்திரி வந்தாருன்னா, பிப்பி ஏதோ ஊதிட்டு ஏதோ டாடான்னு சத்தம் போட்டுட்டு ஏதோ வருவாங்க இல்ல, வாழ்க்கையா சொல்லிட்டு. அது போல தேவன் வர்றார், வானத்துல தான் வர்றார், பூமியில வரல. பூமியில் உள்ளவனுக்கு தெரியாது. பிரதான தூதனுடைய சத்தம் எங்க நடக்குது? பரலோகத்துல. ஏன் அவன் சத்தம் போடுறான்? தலைவர் வர்றாருன்னு சத்தம் போடுறான். ஏன் அவன் தலைவர் வர்றாருன்னு சத்தம் போடுறான்? 3ஆம் வானத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது. பவுல் போய் பார்த்து வந்தார். 3ஆம் வானத்துல. 2ஆம் வானத்துல இருக்கிறவர் யாரு? சாத்தான், பிசாசுடைய ஹெட்குவார்ட்டர் 2ஆம் வானம். அப்ப அவங்க இந்த வானத்துக்கு வரணும்னா, இப்ப சூரியன் சந்திரன் இருக்கிற இந்த மேகத்துக்கு வரணும்னா, இந்த வானத்துக்கு முதல் வானம், இந்த முதல் வானத்துக்கு வரணும்னா 2ஆம் வானத்தை கிராஸ் பண்ணி தான் வரணும். 2ஆம் வானத்துக்கு எதிரியை தாண்டி தான் வரணும். எதிரி யாரு? பிசாசு. அப்ப பிசாசோட சண்டை நடக்குது. பிசாசோட சண்டைனா அந்த சத்தம் எல்லாம் பிரதான தூதனுடைய சத்தம், பயங்கர சத்தம், சண்டை. அவனை பிசாசை டம்குன்னு போட்டுட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு, எவன பிசாச கீழே தள்ளி விட்டுட்டு. வெளிப்படுத்தல் 12 படிச்சீங்கன்னா நல்லா புரியும். இங்க இப்ப நீங்க இப்படி படிக்க வேண்டாம். அவன் கீழே தள்ளப்படுவான். கீழே வந்தா அப்பதான் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியில்
அல்லேலூயா. ரெண்டாவது வானத்துல இருந்துகிட்டே அவன் இவ்வளவு அட்டகாசம் பண்றானே பிசாசு, இப்ப பூமியே ஹெட்குவார்டர் ஆக்கிட்டான்னா எவ்வளவு அட்டகாசம் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரைட், அதான் எழுதிருக்கு வெளிப்படுத்தல் 12. ரைட், பரவாயில்ல. ஆக அங்கே பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். தேவ எக்காலம் இருக்கு. எக்காலம் எல்லாரும் தெரியும், ஊதிட்டு இருக்காங்க. ரைட், தேவ எக்காலத்தை யாராச்சும் பார்த்துருக்கிறோமா? உருவையா பார்த்தது இல்லை உலகத்துல. தேவ எக்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வானத்திலே நடக்கிற காரியங்கள். இதெல்லாம் பூமியில் இருக்கிற ஒருத்தனுக்கும் தெரியாது. இதெல்லாம் இது வானத்திலே நடக்கிறது. வானத்தில் நடக்கிற காரியம் உனக்கு எப்படியா தெரியுது? அதான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னை பக்குவப்படுத்தி அதே ரெடியா வச்சிருக்காரு. அந்த வருகைக்கு இயேசுவோட இணையத்துக்கு ரெடியா வச்சிருக்காரு. அதான் சொல்லிருக்கு. டிவி இருக்குல்ல நம்ம வீட்டுல, டிவி 7வது சேனல் சன் டிவி, 10வது சேனல் ஜெயா டிவி. அந்த சேனல் திருப்பி வச்சா தானே அது கிடைக்கும். திருப்பி காட்டி நானும் 10,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிட்டு வந்துட்டேன், நானும் 25,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிட்டு வந்துட்டேன், ஆன் பண்ணி பார்க்குறேன், கிடைக்காது. அந்த சேனலுக்கு டியூன் பண்ணணும். இயேசுடைய வருகை சேனலுக்கு ஆவியானவர் என்னை டியூன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் தினந்தோறும். ஆமென். அப்ப என்னை டியூன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, டக்குன்னு எனக்கு புரிஞ்சிடும், டக்குன்னு நான் ஓடிடுறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த தாவரங்கள் இருக்குல்ல வீட்டுல, தாவரங்கள் பேசுது தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் சொல்றான், எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்குது, தண்ணி கொடுன்னு கேட்டுதான். விவசாயிகள் தெரிய மாட்டேங்குது. இப்போ அது பேசுற கண்டுபிடிச்சிட்டான். தாவரங்களே பேசுதுன்னா அது யாரு கேட்குது? அந்த டியூன் உள்ளவங்க தான் கேட்கும், எல்லாரும் கேட்காது. குழந்தை இருக்குல்ல நம்ம வீட்டுல, குழந்தை ஏதோ அழுவுது, ஏதோ ஒன்று பண்ணுது வச்சுக்க, தாய்க்கு தான் தெரியும் இது பாலுக்கு தான் அழுவுது, இது வயிற்று வலினால அழுவுது, இது வெளியே போகணும் கூட்டிட்டு போக சொல்லி அழுவுது. தாய்க்கு தான் தெரியும், உலகத்தில் உள்ள மொத்தமும் தெரியாது. அல்லேலூயா. டியூன் ஆனவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் டியூன் பண்ணிட்டு இருக்காரு ஆவியானவர் நமக்குள்ள. அதனாலதான் பரிசுத்தாவியில அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா நான் பரிசுத்தாவி ஏமாத்திருக்கிற கூட்டம் இருக்குது நிறைய. இப்போ அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆக இதெல்லாம் வானத்துல நடக்கிற காரியம், பூமியிலேயே நடக்கல. பூமிக்கு இயேசு வரல, வானத்திலே நடக்குது. நம்மளை வானத்தை கூட்டி போயிடுறாரு. எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் யார் யாரும் வரப்போறாங்க என்னோட. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வரப்போறோம். 7 வருஷம் பரலோகத்தில் இருக்க போறோம். எத்தனை வருஷம்? அந்த 7 வருஷம் இங்க அட்டகாசம், இங்க பயங்கரமான காரியம் நடக்கும் போது அங்க 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இல்லை, ஏன் கல்யாண விருந்துன்னு போட்டுருது? கல்யாணம் போட்டுருந்தா பைபிள்ல இல்ல. நமக்கு தெரியலையா? இந்த புஸ்தகம் இருக்குது, இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வைத்து எழுதப்பட்ட புத்தகம் இது. அந்த ஆசிரியர்கள் எழுதின புத்தகம் இது. இதே நீ நான் எழுதியிருந்தா வேற மாதிரி எழுதிடுவோம். இது அவர்கள் எழுதின புத்தகம். அந்த அந்த பண்பாடு உடையவர்கள், நாகரிகம் உடையவர்கள் எழுதினது. இஸ்ரவேல் தேசத்துல நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா போதும், இன்னைக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா போதும், உடனே பொண்ணு மாப்பிள்ளை ஒன்னா சேர்ந்துக்கலாம். கல்யாணமே கிடையாது. எங்கேயாவது கல்யாணம் கிடைக்குதா? அது என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னைக்கு துட்டு வருதோ, என்னைக்கு பணம் கிடைக்குதோ அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து வைப்பாங்க. அதான் கல்யாண விருந்து. அல்லேலூயா. அதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து போட்டுருக்குது. ஆமென். இன்னைக்கும் மேரியும் யோசேப்பும் நிச்சயதார்த்தம் தான் பண்ணாங்க, கல்யாணம் இல்ல. அல்லேலூயா. எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக நிச்சயதார்த்தம் பண்ணாவே போதும், இஸ்ரவேல் சமுதாயத்தின்படி கல்யாணம் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஒழுங்கியது. இப்போ இஸ்ரவேல் சமுதாயமே வரல, இன்னும் யாக்கோபே பிறக்கல. அதுக்கு முன்னாடி ஈசாக்கு கல்யாணம் நடந்துச்சா?
அவன் பாடு பொண்ணை கூட்டி வந்தான், இவன் பாடு அப்பன்ட்ட கூட சொல்லாம இவன் பாடு பொண்ணை கூட்டிட்டு அம்மா இருக்கிற ரூமுக்கு போயிட்டான். பாத்தியா, இதான் கல்யாணம் கேல. நம்ம நினைக்கிற மாதிரி இது 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 தமிழன் கல்யாணம், இது தமிழ் பண்பாட்டு கல்யாணம். இதெல்லாம் நம்ம போய்க்கிறதெல்லாம் மாலை மாற்றுகிறது, இதெல்லாம் தமிழ் பண்பாட்டு கல்யாணம். அங்கெல்லாம் தாலி கிடையாது, தப்பட்டா கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சா போதும், கல்யாணம் தான் முடிஞ்சது. அதே போல உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டே இல்லையா? முடிஞ்சிருச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கணும். அவன் அதனாலதான் இயேசுவை மணவாளன் என்றும் நாம் மணவாட்டி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அங்க போய் கல்யாணம் நடக்க போறது இல்லை, அங்க போய் விருந்து நடக்கும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து எத்தனை நாளைக்கு நடக்கும்? 7 வருஷம். நம்ம எல்லாம் கல்யாண விருந்து 1 நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும். மார்வாடி வீட்டுல 7 நாள் நடக்கும். ஆனா இங்க 7 வருஷம் நடக்குது. சாதாரண கல்யாணம் இல்லையா, கல்யாண விருந்து இல்லையா, அதெல்லாம் பயங்கரமான கல்யாண விருந்து. 7 வருஷம் பகவத்துக்கு போறோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அங்கே நடக்க போகிறது. கல்யாண விருந்திலே பொண்ணு யாரு? நம்ம மாப்பிள்ளை யாரு? இயேசு. கல்யாண விருந்துக்கு வந்தவங்க யாரு? யாரும் வரணும்ல, பாட்டு பரிசமா இது தெரியணும். அவரை அவதான் முன்னாள் வந்து உட்காந்துப்பாரு, நான் தான் பொண்ணா இங்க நிற்பேன். அவர் பார்த்துட்டே இருப்பாரு, என் மூலமா தானடா உனக்கு விசுவாசமே வந்துச்சு, நான் பொண்ணா மாற முடியலையே. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆட்கள். அதான் எவ்வளவு 11:39-40 சொல்லுது, நம்ம இல்லாமல் அவர்கள் எல்லாரும் பூரணம் அடைவதில்லை. நம்ம தான் பெரிய ஆள். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. நமக்கு தான் அங்க போனோம்னா கல்யாண விருந்து நடக்குது. கல்யாண விருந்து முடிஞ்ச உடனே கிரீடங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏகப்பட்ட கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால அவரோடு கீழே இறங்கி வர போறோம். வந்து ஒலிவ மலையில கால் வைத்து இறங்க போகிறோம். அதுதான் 2வது. பூமிக்கு வரோம்ல, அதுதான் 2வது. மலையில கால் வச்சா இப்போ எங்கெல்லாம் போயிட்டு இங்கேயும் ஒட்ட மத்தியாப்போ ஒலிவ மலை மட்டும் கால் வச்சுட்டோம். ஒலிவ மலை 2வது வந்துருது. இப்பவே ஒலிவ மலைக்கு பக்கத்துல ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்டக்கூடாது. அங்க உள்ள கார்பரேஷன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். காரணம் தெரியுமா? ஓட்டம் வந்துடுவாங்க. உடையும் போது ஓட்டம் வந்துச்சு. வேதம் என்றைக்கும் உண்மையை தான் சொல்லும், பொய்யை சொல்லாது. அல்லேலூயா. அதை எப்படி உடையும் சொல்லிக்குது? எப்படி உடையுமா? 2 டைரக்ஷன் வேற சொல்லிருக்கியா? டைரக்ஷன் வேற, கிழக்கு மேற்கா தெற்கு வடக்கா? என்னன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. இயேசு பிறக்கிறது கூட எங்க பரவாயில்ல போஸ்ட்மேன் சொன்னா போதும், அவன் கரெக்டா அவர் பிறந்த வீட்டுல கொண்டு போய் காரை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான். அவ்வளவு அட்ரஸ் இருக்கு. பிறந்ததுக்கு அட்ரஸ், வளர்ந்ததுக்கு அட்ரஸ், பிறக்காதுக்கு முந்தைய சொன்ன அட்ரஸ் எல்லாம் அவர் பிறக்காதுக்கு முந்தைய ரைட் போட்டு. அப்போ இல்லையா, கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போ, கிழக்கு மேற்காக பிளந்து போ. இப்படித்தான் மழை இருக்குன்னா கிழக்கு மேற்கு தெரிஞ்சிடும். ரைட். அப்போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவரை குத்தினவரோடு காண்பார்கள் போட்டுக்கல. வெளிப்படுத்த 1:7 வாசிங்க. ஒரே மொழியில நான் நிக்கிறோம் ஜாலியா, ஐயாவோட நம்ம நிக்கிறோம் ஜாலியா. கீழே நிக்கிறேன், அறுபது பள்ளத்தாக்க அங்கீகரிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். பருவம் அவங்க எல்லாரும் பாக்குறான். யார நம்மள அவளை பாக்குறான். எப்படி தோணுது? வழி எங்க சமுதாயத்துல பிறந்த எங்க ஆண்டவர் இயேசு உன்னோட வந்தாரையா? ரைட், சொல்லுங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் போட்டுக்க. அவரை குத்தினவன் 2017 வருஷத்துக்கு முன்னால குத்தினவன். அவன் இப்படியா ஒரே மலையில வரும்போது பார்ப்பான். யாரும் யோசிக்கல. இத ஒரே மலைக்கு வரும்பொழுது அவரை குத்தினவன் செத்து கிடப்பான். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ உயிரோடு இருக்கிறவன் குத்தினவன் இல்லை. ஆனா சொல்லி இருக்குது உயிரோடு இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் குத்தினவரை காண்பார்கள் சொல்லி இருக்கு. இன்னும் புரியல.
பவுல் அப்போஸ்தலனை தேவன் சந்திக்கிறார். அப்போ பவுல் நீ யாருன்னு கேட்கலாம். பவுல் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை அவன் போய் அடிக்காம உதைச்சாங்க, கொலை செஞ்சான். பவுல் யார பண்ணான்? கிறிஸ்தவர்களை, இஸ்ரவேல் மக்கள் இல்லையா, கிறிஸ்தவர்களை அடிச்சான், உதைச்சான், கொன்னான். கிறிஸ்தவங்களை அடிச்சா யாரை அடிக்க மாதிரி? இயேசுவை அடிக்க மாதிரி. அவரை குத்தினவர்களும் காண்பார்கள்னா, கிறிஸ்தவங்களுக்கு எதிரியாய் நீ இருந்தாவே நீ இயேசுவுக்கு எதிரி. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களா? உடனே அவங்களை எல்லாம் கூட்டு வச்சு, இந்தப்பா ஆபிரகாமுக்கு சொன்ன இல்லை, இந்த உனக்கு இந்த எல்லை வச்சுக்கோ ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர்கள் எதிர்பார்த்த தாவீதின் அந்த ஏரியா கொடுக்கப்படுது. இது எல்லாம் பாலஸ்தீனா தேசம் கொடுக்கப்படுகிறது, இஸ்ரவேல் தேசம் கொடுக்கப்படுகிறது. தாவீதின் கூடாரம் திரும்ப கட்டப்படுகிறது. அப்படின்னு என்ன? அரசாங்கம் திரும்பவும் நிறுவப்படுகிறது. அங்கே இது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்குது. வாக்கியம் வேண்டாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி நடக்கிறது அங்கே, அவங்க எல்லைக்குள்ள. அதுபோல மிச்ச எல்லை இருக்குல்ல உலகத்துல, மிச்ச ஏரியா, அதுல நம்ம ஆள போறோம். முதல்ல அவனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அவனுக்கு அந்த ஏரியா கொடுத்துட்டு, அதுபோல மிச்ச உள்ள ஏரியா நமக்கு, நம்ம ஆள போறோம். நம்ம தான் எங்கே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் தெரியல. அங்கேயும் போய் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருக்காரு, அங்கேயும் போய் எந்த பதவியில் இருக்குன்னு நினைச்சிருந்தோ. அல்லேலூயா. சரி, மீதமுள்ள பகுதியை நாம் ஆழ்வோம். அதுக்கு பின்னால் தான் 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிறகு பிசாசை அவிழ்த்து விடுகிறார். அதுக்கு பிறகுதான் கோலியமாக யுத்தம் நடக்கிறது. அதுக்கு பிறகுதான் நித்திய நியாயத்தீர்ப்பு நடக்கிறது. அதுக்கு பிறகுதான் புதிய பூமி வருகிறது. அதுக்கு பிறகுதான் புதிய எருசலேமுக்குள்ளே நாம் குடியேற போகிறோம். ஆக நாம் 2ஆம் வருகைக்கு அல்ல, அதற்கு 7 வருஷத்துக்கு முன்னாக நடக்கக்கூடிய ரகசிய வருகைக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. 2ஆம் வருகைக்கு அல்ல, அதற்கு முன்னாலே வரக்கூடிய ரகசிய வருகைக்கு காத்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவ சபையான். அல்லேலூயா. இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஆராய்ச்சி செய்திகள் நீங்கள் தொடர்ந்து கேட்க ரெவரண்ட் டாக்டர் ஜேவியர் அவர்கள் எழுதின ஆராய்ச்சி நூல்களை வாங்கி வாசியுங்கள். அவைகள் ஆவன: கருகலான சத்தியம் பாகம் 1, 2, தெரிந்து கொள்ளுங்கள் பாகம் 1, 2, வியாதியா மரணமா விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் பாகம் 1, 2, வெளியரங்கமாகாத தீர்க்க தரிசனங்கள், கதைகள் 60, சிறுவர் ஊழியம், இஸ்லாமியரின் கேள்விகள், உங்களுக்கு தெரியுமா, கள்ள உபதேசக்காரர்களின் கேள்விகள், ரத்தம் சிந்தித்தான் பாவ மன்னிப்பா. இது போன்ற ஆராய்ச்சி நூல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரையிலே தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்தோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்பியோ உங்கள் புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாங்குங்கள், வாசியுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள்.